வீட்டு வாடகை தொடர்பாக புதிய விதிமுறைகளை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. வாடகை வீட்டிற்கு சென்று 2 மாதங்களுக்குள் அதற்கான ஒப்பந்தத்தை பதிவு செய்யவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என புதிய விதிமுறை வகுக்கப்பட்டுள்ளது. புதிய வாடகை ஒப்பந்த விதிமுறைகளை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. அதன்படி வாடகை வீட்டில் இருப்பவர்கள் அதற்காக வீட்டு உரிமையாளரிடம் ஒப்பந்தம் மேற்கொள்வது எளிதாக்கப்பட்டுள்ளது. மேலும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வாடகைக்கு வீடு தருபவர்களுக்கு இடையே இருக்கும் பிரச்சினைகளை விரைந்து தீர்க்கவும் இதில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிகளின்படி வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் வீட்டு உரிமையாளருடன் ஒப்பந்தம் மேற்கொண்ட 2 மாதங்களுக்குள் அதனை ஆன்லைனிலோ அல்லது தாசில்தாரிடமோ பதிவு செய்யவில்லை என்றால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில சொத்து பதிவு இணையதளத்தில் இதனை பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குடியிருப்புகளுக்கு 2 மாத வாடகையையும் வணிக இடங்களுக்கு 6 மாத வாடகையையும் முன்பணமாக செலுத்தினால் போதுமானது என்றும் வாடகையை உயர்த்துவது குறித்து உரிய முன்னறிவிப்பு வழங்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 மாதத்திற்கு மேல் வாடகை தராமல் இருக்கும் வாடகைதாரர்கள் மீது தீர்ப்பாயத்தில் புகார் அளிக்கலாம் என்றும் இதுகுறித்து 60 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் தொடர் மரணங்களின் எதிரொலியாக இனி மருத்துவரின் பரிந்துரையுடன் மட்டுமே இருமல் மருந்துகள் விற்பனை செய்ய மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் அண்மையில் இருமல் மருந்துகளை உட்கொண்ட குழந்தைகள் சிறுநீரக கோளாறு ஏற்பட்டு உயிரிழந்தனர். இதையடுத்து நாடு முழுவதும் இருமல் மருந்துகள் குறித்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனத்தின் கோல்ரிப் உள்ளிட்ட சிறப்புகளில் நச்சுத்தன்மை கொண்ட ரசாயனங்கள் கலந்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றின் தயாரிப்புக்கும் விற்பனைக்கும் தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் சில வகையான இருமல் மற்றும் சளி மருந்துகளை இனி மருத்துவரின் எழுத்துப்பூர்வமான பரிந்துரையின் பேரிலேயே மருந்து கடைகளில் விற்பனை செய்யப்படும் என்ற புதிய கட்டுப்பாட்டை மத்திய சுகாதார அமைச்சகம் பரிசீலித்து வருகிறது. ஏற்கனவே 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சளி மற்றும் இருமல் மருந்துகளை பரிந்துரைக்க வேண்டாம் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. வருமான வரி தாக்கல் செய்தவர்களிடம் பிடிக்கப்பட்ட கூடுதல் வரி தொகை டிசம்பர் மாதத்திற்குள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025-2026 ஆண்டுக்கான வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான அவகாசம் செப்டம்பர் 16ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. கணக்குகளை தாக்கல் செய்த பலருக்கும் பிடிக்கப்பட்ட கூடுதல் வரி கிடைக்கவில்லை என புகார்கள் வந்துள்ளன. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள மத்திய நேரடி வரி வாரிய தலைவர் ரவி அகர்வால், வரி செலுத்துவோர் தாக்கல் செய்துள்ள ஆவணங்களை சரிபார்க்கும் பணியால் பிடிக்கப்பட்ட கூடுதல் வரியை திருப்பி அளிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிலர் தவறான ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளதாக அவர் கூறினார். அதிகப்படியான பணத்தை திரும்ப கோரியுள்ளவர்கள் பலரின் ஆவணங்களை மறு ஆய்வு செய்யப்படுவதாகவும் சிலருக்கு மீண்டும் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இன்னும் கூடுதல் வரி தொகை கிடைக்காதவர்களுக்கு டிசம்பர் மாதத்திற்குள் வழங்கப்பட்டுவிடும் என்றும் அவர் கூறினார். தேர்வர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் குரூப் 2 காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசில் காலியாக உள்ள சார் பதிவாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், வனவர் உள்ளிட்ட குரூப் 2 மற்றும் குரூப் 2A நிலையில் உள்ள பணியிடங்களை நிரப்ப கடந்த ஜூலை மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அப்போது 625 காலி பணியிடங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி தேர்வு நடைபெற்றது. இதையடுத்து காலி பணியிடங்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் அதிகரிக்க வேண்டும் என தேர்வர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் குரூப் 2 2A பணியாளர் தேர்வில் கூடுதலாக 625 இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 1270 அதிகரித்துள்ளது. குரூப் 2 நிலையில் 82 பணியிடங்களும், குரூப் 2A நிலையில் 1188 பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளன. அரசு துறைகளில் இருந்து மேலும் காலி பணியிடங்கள் பெறப்பட்டால் கலந்தாய்வுக்கு முன்பாக சேர்க்கப்படும் என்றும் TNPSC தெரிவித்துள்ளது. 2022 மற்றும் 2024ஆம் ஆண்டு நடந்த ஆட்சேர்க்கையுடன் ஒப்பிடுகையில் தற்போது கூடுதலான பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக TNPSC குறிப்பிட்டுள்ளது. கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. கோவை மற்றும் மதுரை நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்தை அமல்படுத்த விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து மத்திய அரசுக்கு தமிழக அரசு அனுப்பியிருந்தது. அதில் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கோவையில் 15,84,000 பேரும் மதுரையில் 15 லட்சம் பேரும் உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. மெட்ரோ ரயில் கொள்கையின்படி 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ள நகரங்களுக்கு மட்டுமே மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த முடியும் என மத்திய அரசு ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் அங்கு பஸ் ராபிட் சிஸ்டம் போன்றவற்றை மட்டுமே செயல்படுத்த முடியும் என கூறி மத்திய அரசு நிராகரித்துள்ளது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிவேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு நகரம். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய IT ஹப்பாக உருவாகி கொண்டிருக்கும் நேரம். அதிக அளவிலான IT கம்பெனிகள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றன. நகரம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே கண்டிப்பாக மெட்ரோ ரயில் திட்டம் தேவை. அதே சமயம் பாஜக ஆளும் மாநிலமான உத்தரப்பிரதேசத்தின் கான்பூர், ஆக்ரா, மகாராஷ்டிராவின் நாக்பூர், புனே உள்ளிட்ட மக்கள் தொகை குறைவான சிறிய நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்த நிலையில் கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
சென்னை நகரின் பெரும்பாலான பகுதிகளிலும் நேற்று காலை முதலே விட்டுவிட்டு மழை பெய்தது. வங்கக்கடலில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக சென்னையில் திருவான்மையூர், மயிலாப்பூர், அடையாறு, பட்டினப்பாக்கம், மெரினா கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. நுங்கம்பாக்கம், வடபழனி, தியாகராய நகர், கிண்டி, அண்ணா நகர், கோயம்பேடு உள்ளிட்ட சென்னை மாநகர் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. இதேபோல வளசரவாக்கம், மதுரவாயில், வானகரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிதமான மழை பொழிந்தது. ஆலந்தூர் விமான நிலையம், பல்லாவரம், குரோம்பேட்டை, வண்டலூர் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. OMR சாலையில் சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. ஒட்டியம்பாக்கம், சித்தாலப்பாக்கம் பகுதிகளிலும் பெய்த மழையால் இருசக்கர வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடி சென்றனர். வடசென்னையில் ராயபுரம், காசிமேடு, பழைய வண்ணாரப்பேட்டை பகுதிகளில் மழை பெய்தது. அம்பத்தூர் சுற்றுவட்டாரத்திலும் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, காட்டாங்குளத்தூர் பகுதிகளில் விட்டுவிட்டு சாரல் மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை பெய்த நிலையில் அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் குடையை பிடித்தபடி கோவில் மாட வீதிகளிலும் கிரிவல பாதைகளிலும் வலம் வந்து வழிபாடு நடத்தினர். நாகை மாவட்டம் தலைஞாயிறு சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் 1000 ஏக்கருக்கு மேலான பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. ஆறு குளங்கள், வாய்க்கால்கள்லாம் இன்னைக்கு தண்ணி அப்படியே நிரம்பி காணப்படுகிறது. ஆகாய தாமரை முறையா அகற்றப்படலை. இந்த பருவமழை காலங்களில் இந்த ஆகாய தாமரை மிகப்பெரிய ஒரு இடையூறா விவசாயிகளுக்கு இருக்கு. இதனால தண்ணி வடியவே இல்லை. தண்ணி வடியலைன்னா அந்த பயிர்கள் முழுமையான பாதிப்பை சந்திக்க நேரிடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. சேலத்தில் காலை முதல் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலையில் பரவலாக மழை பெய்தது. தருமபுரி மாவட்டத்தில் அரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி, காவிரிப்பட்டினம், பர்கூர், வேப்பனஹள்ளி, ஆலப்பட்டி, குந்தாரப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. திருவாரூர் மற்றும் சேந்தமங்கலம், நன்னிலம் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. ராணிப்பேட்டை, ஆற்காடு, வாலாஜாப்பேட்டை, சோளிங்கர், அரக்கோணம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்தது. பெரம்பலூர், வேப்பந்தட்டை, குண்டம், பாடாலூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் 2வது நாளாக மிதமான மழை நீடித்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல அரியலூர், ஜெயங்கொண்டம், செந்துறை சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. நெல்லை, தென்காசி மாவட்டங்களிலும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் நேற்று மதியத்திற்கு பிறகு 30 நிமிடங்களுக்கு மேலாக கனமழை கொட்டியது. தென்காசி மாவட்டத்தில் நகர்ப்பகுதிகளில் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த திடீர் கனமழையின் காரணமாக குற்றாலத்தில் குற்றால மெயினருவி, புலியருவி, சிற்றருவி, ஐந்தருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளும் ஐயப்ப பக்தர்களும் கடும் ஏமாற்றமடைந்தனர். எப்பவுமே சபரிமலைக்கு போயிட்டு குற்றாலத்துக்கு வருவோம், குற்றாலத்துக்கு குளிக்க வருவோம். இப்போது வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கிறதுனால குற்றாலத்தில் தடை விட்டுறாங்க. அது பெரிய ஏமாற்றமாக இருக்குது. இந்நிலையில் மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் அது பின்னர் வலுவடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு நாள் பயணமாக கோவை வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளுக்கான 2000 ரூபாய் தவணைத் தொகையை விடுவிக்க உள்ளார். தென் மாநில இயற்கை விவசாயிகள் மாநாட்டை தொடங்கி வைக்க இன்று கோவை வரும் பிரதமர் நரேந்திர மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு தென் மாநில இயற்கை விவசாயிகள் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டை நேரில் தொடங்கி வைக்க உள்ள பிரதமர் நரேந்திர மோடி சிறந்த விவசாயிகள் 18 பேருக்கு விருதுகளையும் வழங்க உள்ளார். மேலும் பிரதமரின் விவசாயிகள் நலநிதி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள சுமார் 9 கோடி விவசாயிகளுக்கான 21வது தவணை நிதியாக 18,000 கோடி ரூபாயை இன்று விடுவிக்க உள்ளதாக பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இதற்காக இன்று நண்பகல் 12:30 மணிக்கு ஆந்திராவில் உள்ள புட்டபர்த்தியில் இருந்து தனி விமானத்தில் புறப்படும் பிரதமர் பிற்பகல் 1:25 மணி அளவில் கோவை விமான நிலையத்திற்கு வந்தடைகிறார்.
அங்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமாக தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் பிரதமர் மோடியை வரவேற்க உள்ளனர். விமான நிலையத்தில் இருந்து காரில் பயணித்து 1:40 மணி அளவில் கொடிசியா வளாகத்திற்கு வந்து மாநாட்டில் பங்கேற்கிறார். பின்னர் மாலை 3:15 மணிக்கு கொடிசியாவில் இருந்து புறப்பட்டு 3:30 மணிக்கு விமான நிலையம் செல்லும் பிரதமர் மோடி அங்கிருந்து டெல்லிக்கு செல்வார் என கூறப்பட்டுள்ளது. டெல்லிக்கு புறப்படும் முன்பு கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்த வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. பிரதமர் மோடியின் வருகையொட்டி கோவை மாநகரில் இன்று போக்குவரத்திற்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இன்று பிற்பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை சேலம், ஈரோடு, திருப்பூரில் இருந்து அவினாசி சாலை வழியாக கோவைக்கு வரும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் விமான நிலையம் வழியாக செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக ஒண்டிப்புதூர், சிங்காநல்லூர் வழியாக நகருக்குள் செல்ல போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை விமான நிலையத்திற்குள் செல்ல வாகனங்கள் மற்றும் கால் டாக்ஸிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி ஜி.டி. நாயுடு மேம்பாலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை மூடப்படும் என்றும், இன்று காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை கனரக வாகனங்கள் கோவை நகருக்குள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கோவை விமான நிலையத்திற்கு வருபவர்கள் 12 மணிக்கு முன்னதாகவே வர வேண்டும் எனவும், 12 மணிக்கு மேல் வருபவர்கள் சித்ரா சந்திப்பில் இறங்கி விமான நிலையத்திற்கு நடந்து வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவை விமான நிலைய வாகன நிறுத்தத்தில் வாகனங்களை நிறுத்த தடை விதிக்கப்பட்டதால் அங்கிருந்த வாகனங்கள் அப்புறப்படுத்தப்பட்டன. பிரதமர் வருகையொட்டி கோவை மாநகரில் 3000த்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 17%இலிருந்து 22% உயர்த்த வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் குறுவை பருவ நெல் கொள்முதலில் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கரீப் பருவத்தின் கடைசியில் கொள்முதல் செய்யப்படும் மொத்த நெல் அளவிற்கேற்ப கொள்முதல் இலக்கை உயர்த்தி திருத்தம் செய்திட தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்துவது தொடர்பாக மத்திய அரசின் 3 குழுக்கள் தமிழ்நாட்டில் அக்டோபர் மாதம் களப்பயணம் மேற்கொண்டு மாதிரிகளை சேகரித்த நிலையில் இன்றளவும் உத்தரவுகள் ஏதும் கிடைக்கவில்லை என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கும் வகையில் ஈரப்பத அளவு தளர்வு உத்தரவினை விரைவாக வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் செறிவூட்டப்பட்ட அரிசி மணிகளின் மாதிரிகள் எடுக்கும் அதிகாரத்தை தென்னிந்திய மாநிலங்களில் உள்ள இந்திய உணவுக் கழக அதிகாரிகளுக்கு வழங்கி தென்னிந்திய மாநிலங்களில் உள்ள ஆய்வகங்களில் சோதனை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் தனது கடிதத்தில் முதலமைச்சர் கோரிக்கை வைத்துள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அரசு பணியாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவேன் என்று சொன்னார்கள், அமல்படுத்தப்படவில்லை. லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்புவேன் என்று சொன்னார்கள், நிரப்பப்படவில்லை. ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய ஊதிய முரண்பாடுகளை களைவேன் என்று சொன்னார்கள், களையப்படவில்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தை உடனடியாக தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும். இதேபோன்று கோவை, விருதுநகர், கரூர், பெரம்பலூர் உட்பட தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய நாளின் கோரிக்கை நியாயமான கோரிக்கைகளை ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் காரணமாக அரசு அலுவலகங்கள் ஊழியர்கள் இன்றி வெறிச்சோடின. சபரிமலையில் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் தரிசனத்திற்கு 10 மணி நேரம் காத்திருக்கக்கூடிய நிலை உள்ளது.
கட்டுக்கிடங்காத பக்தர்கள் வெள்ளத்தால் கடும் நெரிசல் ஏற்பட்ட காட்சிகள் தான் இவை. உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஆலயத்தில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். நேற்று சுமார் 10 மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டதால் ஏராளமான பக்தர்கள் வரிசையை மீறி முண்டியடித்து முன்னேறி சென்றதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கடும் நெரிசல் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பான சூழல் நிலவியது. குழந்தைகள், முதியோர் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உணவு, குடிநீர் இன்றி கூட்ட நெரிசலில் சிக்கி அதன் பின்னரே தரிசனம் மேற்கொள்ள முடிந்தது. கூட்ட நெரிசலில் சிக்கி கோடிக்கோடு பகுதியைச் சேர்ந்த சதி என்ற பெண் ஐயப்ப பக்தர் உயிரிழந்தார். அப்பச்சிமேடு அருகே மயங்கி விழுந்து அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக பக்தர்களை நிலக்கல் பகுதியிலேயே நிறுத்தி தேவைக்கேற்ப அனுமதிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் நிலக்கல்லில் 7 கூடுதல் ஸ்பாட் புக்கிங் சாவடிகள் அமைக்கவும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல கூட்ட நெரிசலை தடுக்க தேசிய பேரிடர் மீட்புப் படையின் உதவியும் கோரப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தில் உள்ள சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கும் விதமாக சென்னையில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 947 வாக்குச்சாவடி மையங்களிலும் செயல்படும் உதவி மையங்கள் வரும் 25ஆம் தேதி வரை செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. SIR படிவத்தை நிரப்புவதில் சந்தேகம் இருந்த வாக்காளர்கள் உதவி மையங்களுக்கு வந்து வாக்குச்சாவடி அலுவலர்கள் உதவியுடன் படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கினர். ஃபார்ம் வாங்காம இருந்து இப்போ வந்து வாங்கிட்டேன், போட்டோ எல்லாம் ஒட்டணும், மற்ற ப்ராசஸ் எல்லாம் இருக்குது, அது நமக்கு தெரியலன்னா அவங்களே ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க. எங்கள் பேர், எங்கள் ஆதார் கார்டு, எங்களுக்கு ஓட்டு ஐடி இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். எங்கள் பிறந்த தேதி எல்லாமே கொடுத்துட்டு வந்துக்கிறோம். அவங்களே எழுதி கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. SIR படிவம் கிடைக்காதவர்கள் புதிய வாக்காளர்களுக்கான படிவம் 6 பெற்று விண்ணப்பிக்கலாம் என வாக்குச்சாவடி அலுவலர்கள் தெரிவித்தனர். கொடுக்கல, ஃபார்ம் கொடுக்கலன்னா அது ஷிஃப்டடு இல்லை, அந்த ஃபார்ம் வரலன்னா அந்த நம்பர் வந்து இன்னும் கொடுக்கல. நாங்கள் எங்களுக்கு கிட்ட வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க, நாங்கள் மொபைல் நம்பர் வாங்கிட்டு தான் இந்த ஃபார்மே கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கால் பண்ணி கேட்போம், இந்த மாதிரி டேட்டு முடிய போது நீங்கள் சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுக்கணும், 4ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும், கொடுக்கலைன்னா உங்களுக்கு ஓட்டு வந்து கிடைக்காது, ஷிஃப்டட் போட்டு எடுத்துருவாங்க, டெலீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இதுவரை படிவம் கிடைக்காதவர்களும் உதவி மையங்களுக்கு சென்று பெறலாம் எனவும் குறிப்பிட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே இறந்தவருக்கு ஈமச்சடங்கு நிதி வழங்குவதற்கு ஒப்புதல் அளிக்க 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தனி வட்டாட்சியர் கைது செய்யப்பட்டார். மல்லப்பள்ளி பகுதியை சேர்ந்த பெருமாள் என்பவரின் மனைவி மலர் கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக இயற்கை மரணம் அடைந்துள்ளார். இயற்கை மரணம் அடைந்த நபருக்கு ஈமச்சடங்குக்காக உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அரசு அறிவித்திருக்கூடிய 25000 ரூபாய் பணத்தை பெற பெருமாளின் மகன் சேகர் என்பவர் நாற்றம்பள்ளி தனி வட்டாட்சியர் வள்ளியம்மாளை அணுகியுள்ளார். அப்போது 3000 ரூபாயை லஞ்சமாக வழங்குமாறு வள்ளியம்மாள் கேட்டுள்ளார். அப்போது 2000 ரூபாய் கொடுக்க சேகர் சம்மதம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் புகார் அளித்தார். அவர்கள் அளித்த அறிவுரையின்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை சேகர் வழங்கிய போது வட்டாட்சியர் வள்ளியம்மாள் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து 4 மணி நேரம் நடத்தப்பட்ட விசாரணையில் மயக்கம் ஏற்பட்டதால் நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனையில் வள்ளியம்மாள் அனுமதிக்கப்பட்டார். பொள்ளாச்சி அருகே 20 நாட்களுக்கு மேலாக வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வந்த சிறுத்தை கூண்டில் சிக்கியது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை குப்பிச்சிபுதூர் பகுதியில் கடந்த சில தினங்களாக சிறுத்தை நடமாட்டம் இருந்தது கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியிருந்தது. இதுகுறித்து வனத்துறையினருக்கு விவசாயிகள் தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் கூண்டு வைத்த நிலையில் அதில் சிக்காமல் சிறுத்தை போக்கு காட்டி வந்தது. மேலும் விவசாய தோட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகளை தாக்கி கொன்றது. இதனைத் தொடர்ந்து 4 இடங்களில் கூண்டு வைத்து சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிரம் காட்டினர். இந்நிலையில் ஒரு கூண்டில் சிறுத்தை நேற்று சிக்கியது. இதனை அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு சென்றுவிடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். எதுக்கா நீங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்கல்ல டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட்டை தூக்கி போட்டேன், அதான் சொன்னேன், விமர்சிக்க உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு, அது தூக்கி போட்டேன். ஆனா ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு ஓடிட்டா. ஆனா அங்க போக கூடாதுயா, ரிமோட்டு ஸ்டேட்டோட இருக்கணும், கல்வியே அப்படித்தான் இருக்கணும். நாங்க நினைக்கிறோம் ரிமோட்டை கொடுப்போமா, நாங்க எடுத்துட்டு வா திருப்பி, பரவாயில்ல ஒழிச்சாலும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுட்டு வரணும். இனிமே தஞ்சையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளது குறித்து பேசியதுதான் இது. கவிஞர் சிநேகனின் தந்தை சிவசங்கு படத்திறப்பு நிகழ்ச்சி தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே உள்ள
புது காரியப்பட்டி கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், இயக்குநர் அமீர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரும் மாநிலங்களவை எம்பியுமான நடிகர் கமல்ஹாசன், தாம் முதலிலேயே அரசியல் கட்சி தொடங்காமல் தொண்டு செய்ய பழகிக் கொண்டு பிறகு அரசியலில் வந்து மூத்தவர்களிடம் மூத்த கட்சிகளிடம் அறிவுரை பெற்றுக் கொண்டு கட்சி தொடங்கியதாக கூறினார். மாற்று கருத்துக்கள் இருந்தே ஆக வேண்டும் என்றும் அதற்கு பெயர்தான் ஜனநாயகம் என்றும் பேசிய நடிகர் கமல்ஹாசன், நாடு என்று வரும்போது கூடி நின்றாக வேண்டும் என்றார். முட்டை கொள்முதல் விலை வரலாற்றில் இல்லாத புதிய உச்சமாக ₹6.05 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரமாக முட்டை விலை விறுவிறுவென அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் நாமக்கலில் நடந்த தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு முட்டையின் கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் உயர்த்தப்பட்டது. இதனால் இதுவரை இல்லாத உச்சமாக ஒரு முட்டையின் கொள்முதல் விலை ₹6.05 எட்டியது. வட மாநிலங்களில் குளிர்காலம் தொடங்கியுள்ளதால் முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளதாகவும் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி கொள்முதல் அதிகரித்திருப்பதாலும் முட்டை விலை உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் முட்டை உற்பத்தி குறைந்ததும் விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் என்று கூறும் உற்பத்தியாளர்கள் வரும் நாட்களிலும் முட்டை விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தனர். இன்று மீண்டும் பீகார் முதலமைச்சராக தேர்வாக உள்ள நிதிஷ்குமார் நாளை பதவியேற்க உள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் பிரம்மாண்ட வெற்றி பெற்ற நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. நடைபெற்று முடிந்த பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி 202 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் பாஜக 89 இடங்களிலும் ஐக்கிய ஜனதா தளம் 85 இடங்களிலும் வென்ற நிலையில் மகாகட்பந்தன் கூட்டணி மோசமான தோல்வியை சந்தித்தது. இந்நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு பாட்னாவில் நடைபெறவுள்ளதாக அம்மாநில பாஜக தலைவர் திலீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இதில் கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். இந்த கூட்டத்திற்கான மேலிட பார்வையாளராக உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் கேசவ் பிரசாத்தை கட்சி தலைமை நியமித்துள்ளது. இதேபோல ஐக்கிய ஜனதா தள எம்எல்ஏக்கள் கூட்டமும் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். முதலமைச்சராக நிதிஷ்குமார் மீண்டும் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார் சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு 100% தானே பொறுப்பேற்றுக் கொள்வதாக அறிவித்துள்ள ஜன்சுராஜ் கட்சி நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் அதே சமயம் அரசியலை விட்டு வெளியேறப் போவதில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் 238 தொகுதிகளில் போட்டியிட்ட ஜன்சுராஜ் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. மேலும் 4 தொகுதிகளை தவிர மற்ற இடங்களில் டெபாசிட்டை இழந்து படுதோல்வியை சந்தித்தது. இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 நாட்கள் கழித்து மௌனம் கலைத்த பிரசாந்த் கிஷோர் பாட்னாவில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிகாரத்தில் தங்களால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்றாலும் பீகார் அரசியல் மாற்றத்திற்கு சில பங்குகளை அளித்திருப்பதாக கூறினார். அரசியலை விட்டு விலகுவது குறித்த கேள்விக்கும் அவர் பதிலளித்தார். योजना की जो गजट ऑर्डर है वो देख लीजिए, उसमें लिखा क्या है कि 10,000 रुपया आपको स्वरोजगार के लिए महिलाओं को दिया जा रहा है और जरूरत के मुताबिक தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று வரும் 20ஆம் தேதி காந்தி ஆசிரமத்தில் ஒரு நாள் மௌன விரதம் இருக்கப் போவதாகவும் பிரசாந்த் கிஷோர் அறிவித்துள்ளார். ஆந்திராவில் காவல்துறைக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் முக்கிய நக்சலைட் உட்பட 6 பேர் கொல்லப்பட்டனர். ஆந்திரா, சத்தீஸ்கர், ஒடிசா எல்லையோரும் கடந்த சில வாரங்களாக நக்சலைட்டுகள் நடமாட்டம் உள்ளதாக வந்த தகவலை அடுத்து ஆந்திர காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது மாரேடு மில்லி மண்டல் பகுதியில் பதுங்கியிருந்த நக்சலைட்டுகளுக்கும் காவல்துறைக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இதில் நக்சலைட்டு தலைவர் மத்வி ஹிட்மா, அவரது மனைவி உட்பட 6 நக்சலைட்டுகள் என்கவுண்டர் செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 2 AK-47, ஒரு ரிவால்வர், ஒரு பிஸ்டல் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. சுட்டுக் கொல்லப்பட்ட நக்சலைட்டு தலைவர் மத்வி ஹிட்மா 2010ஆம் ஆண்டு தண்டேவாடாவில் 76 CRPF வீரர்கள் கொல்லப்பட்ட தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட 27 பேர் கொல்லப்பட்ட 2013 ஜிராம்காடி படுகொலை, சிறப்பு படை வீரர்கள் 22 பேரை பலி கொண்ட 2021 சுக்மா பிஜாப்பூர் தாக்குதல் உட்பட 26 தாக்குதல்களை ஹிட்மா முன்னின்று நடத்தியதாக சொல்லப்படுகிறது. ஹிட்மா குறித்து தகவல் தருவோருக்கு ₹1 கோடி சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். டெல்லியில் போராட்டம் நடத்த சென்ற தமிழக விவசாயிகள் மத்திய பிரதேசத்தில் தடுத்து நிறுத்தி பேருந்தில் ஏற்றப்பட்ட காட்சிதான் இது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், மேகதாதுவில் அணை கட்டுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும், விவசாய பொருட்களுக்கு உரிய விலை அறிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்த தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் திட்டமிட்டனர். இதற்காக சங்கத்தின் தலைவர் ஐயாக்கனு தலைமையில் விவசாயிகள் திருச்சியில் இருந்து ரயிலில் சென்றனர். அவர்களை மத்திய பிரதேச மாநிலம் போபால் அருகே உள்ள
நர்மதாபுரம் ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். ரயிலில் இருந்து இறக்கி அவர்களை காவல்துறையினர் பேருந்துகளில் ஏற்றிச் சென்று தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். அவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று மத்திய பிரதேச காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். டெல்லி கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பாக அல்ஃபலா பல்கலைக்கழக நிறுவனர் கைது செய்யப்பட்டுள்ளார். டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் தேதி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த நிலையில் அது தற்கொலைப்படை தாக்குதல் என்று உறுதி செய்யப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தைச் சேர்ந்த உமர் உன் நபி என்ற மருத்துவர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபலா என்ற பல்கலைக்கழகத்தில் அவர் உதவி பேராசிரியராக பணியாற்றியதும் தெரியவந்தது. இதையடுத்து அவருக்கு உதவி புரிந்தவர்கள் ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவர் உமர் பணியாற்றிய பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் ஜாவித் அகமது சித்திக்கை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக ஜாவித் அகமது கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உமர் உன் நபிக்கு உதவியதாக கைது செய்யப்பட்ட 2வது நபரான ஜசீர் பிலால் வாணியை 10 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க NIA-வுக்கு டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஐபோன் பயனாளர்கள் மகிழ்ச்சியடையக்கூடிய வகையில் புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எக்ஸ் செயலியில் வாட்ஸ்அப் போன்று மெசேஜ் அனுப்பும் வகையில் சாட் என்ற புதிய வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தகவல்கள், படங்களை அனுப்புவதற்கு பெரும்பாலும் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அதற்கு போட்டியாக சாட் என்ற வசதியை எக்ஸ் அறிமுகம் செய்துள்ளது. இதில் தகவல்களை அனுப்புவது மட்டுமன்றி வாய்ஸ், வீடியோ கால் செய்யலாம் என்றும் ஆவணங்களை அனுப்பலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் அனுப்பியதே தெரியாதபடி செய்யும் டிசப்பியர் வசதியும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாதபடி பிளாக் செய்யலாம் என்றும், அதனையும் மீறி யாராவது தாங்கள் அனுப்பிய மெசேஜை ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முயன்றால் அது குறித்து நோட்டிபிகேஷன் வரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் விளம்பரங்கள் எதுவும் இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசதி தற்போது ஆப்பிள் போன்களில் மட்டும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இணையதளம் மற்றும் ஆண்ட்ராய்டிலும் பயன்படுத்த முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஜிபே, போன்பே உள்ளிட்டவற்றுக்கு போட்டியாக எக்ஸ் மணி என்ற வசதியும் எக்ஸ் தளத்தில் வர உள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியா உள்பட உலகின் பல்வேறு பகுதிகளிலும் எக்ஸ், ChatGPT, Zoom உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் முடங்கியதால் பயனர்கள் கடும் அவதியடைந்தனர். இணையதளத்தில் உட்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான சேவைகளை உலகின் முன்னணி நிறுவனங்களுக்கு வழங்கி வரக்கூடிய நிறுவனம் Cloudflare. இந்த Cloudflareல் நேற்று திடீரென்று தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் முன்னணி தளங்களான எக்ஸ், ChatGPT, Zoom, Perplexity, Google Cloud உள்ளிட்டவற்றின் சேவைகள் பாதிக்கப்பட்டன. லாகின் செய்து செயலிகளுக்குள் நுழைய முடியவில்லை என்றும், தகவல்களை முறையாக பெற முடியவில்லை என்றும் ஏராளமான பயனர்கள் புகார் தெரிவித்தனர். இதனால் பல்வேறு அலுவலகங்களில் அலுவல் பணிகளும் வெகுவாக பாதிக்கப்பட்டன. இது தொடர்பாக விளக்கமளித்த Cloudflare நிறுவனம், வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்ட விவகாரம் தங்கள் கவனத்திற்கு வந்ததாக கூறியுள்ளது. திடீர் தொழில்நுட்ப கோளாறுக்கான காரணம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் சைபர் தாக்குதல் நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் எதுவும் இதுவரை இல்லை என்று Cloudflare நிறுவனம் கூறியுள்ளது. தீபத் திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலையில் 24 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழாவிற்கு 4764 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்தார். பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா வரக்கூடிய 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. மலையில் மகாதீபம் ஏற்றும் உச்ச நிகழ்வு அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை காண 40 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கத்தில் அமைச்சர்கள் ஏவாவேலு, PK சேகர்பாபு ஆகியோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை நகர் மற்றும் கிரிவல பாதையில் 1060 இடங்களில் CCTV கேமராக்கள், 24 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள், 13 இடங்களில் வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்படும் என்று அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்தார். போக்குவரத்தை பொறுத்தவரை 4724 சிறப்பு பேருந்துகள், அது கிட்டத்தட்ட 11,293 இயக்கங்கள் நடைபெறும் என்று முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறது. மழையை பொறுத்தே மலையேற பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்களா இல்லையா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். அரக்கோணம் அருகே தனியார் பள்ளி ஆசிரியையின் வீட்டில் இருந்து 32 சவரன் நகை மற்றும் 3.5 கிலோ வெள்ளி திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த மிட்டப்பேட்டையைச் சேர்ந்தவர் நரசிம்மன். இவர் அசோக் லேலண்ட் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் இவரது மனைவி விஜயா தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். இவர்கள் இருவரும் சென்னை வண்ணாரப்பேட்டையில் வசித்து வருகின்றனர். வாரத்திற்கு ஒருமுறை தங்களது சொந்த வீட்டிற்கு வந்து செல்வது வழக்கம். கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் வீட்டிற்கு வந்து சென்றனர். இந்நிலையில் அவர்களது வீட்டில் பணம், நகை திருடு போனதாக அக்கம்பக்கத்தில் உள்ள
அவர்கள் நரசிம்மனுக்கு தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அவர் விரைந்து வந்து பார்க்கையில் வீட்டின் மாடிப்படி வழியாக உள்ளே வந்த திருடர்கள் பீரோவை உடைக்காமல் அருகில் இருந்த சாவியை போட்டு திறந்து பீரோவில் வைத்திருந்த 32 சவரன் தங்க நகைகள், 3.5 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 3,70,000 ரூபாய் ரொக்கத்தை திருடிச் சென்றது தெரிய வந்தது. தகவல் அறிந்து வந்த அரக்கோணம் தாலுகா காவல் நிலைய காவலர்கள் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. நியாய விலைக் கடைகளில் சானிட்டரி நாப்கின்கள் வழங்க கோரிய வழக்கில் டிசம்பர் 16ஆம் தேதிக்குள் பதிலளிக்காவிட்டால் சுகாதாரத்துறை உள்ளிட்ட 3 துறை செயலாளர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாம்பரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் லட்சுமி ராஜா என்பவர் இதுகுறித்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் நாப்கின்களை இலவசமாகவோ மானிய விலையிலோ வழங்கும் திட்டம் உள்ளதா என தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் உணவுப் பொருள் வழங்கல் துறைக்கு விண்ணப்பித்த போது அதுபோல எந்த திட்டமும் இல்லை என பதிலளிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். எனவே ஏழை பெண்கள், கிராமப்புற பெண்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடைகளில் மானிய விலையிலோ அல்லது இலவசமாகவோ நாப்கின்களை வழங்க உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுவுக்கு பதிலளிக்க அரசு தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டது. ஏற்கனவே இறுதி அவகாசம் வழங்கியும் பதில் மனு தாக்கல் செய்யவில்லை என குறிப்பிட்ட நீதிபதிகள் டிசம்பர் 16ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் சமூக நலத்துறை, உணவுப் பொருள் வழங்கல் துறை மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். திருப்பூர் சிறுபூலவப்பட்டியில் குப்பை கொட்டப்படுவதை கண்டித்து வடமாநில தொழிலாளர்கள் மறியலில் ஈடுபட்டனர். அங்குள்ள அம்மன் திருமண மண்டபம் பகுதியில் குப்பைகள் தொடர்ந்து கொட்டப்படுவதால் சுவாச கோளாறு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக வடமாநில தொழிலாளர்கள் கூறுகின்றனர். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட தனியார் பனியன் நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் கிளீன் கரோ என்று முழக்கமிட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முயன்றபோது லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நாங்க பக்கத்துல ரூம் இருக்குது, ஹாஸ்டல் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறம் கடையில இருக்குது, நாங்க சாப்பிடுறோம், டீ குடிக்கிறாங்க நிறைய பேர். அதுக்கு வந்து நாசம் வந்துட்டு இருக்கு. எங்க குப்பை கொட்டுறாங்க, அந்த பக்கத்துல டீ கடை இருக்குது, இந்த சைடு அப்படி கடை இருக்குது. நாங்க எல்லாம் இங்கே பண்றோம். நம்மளுக்கு ஒரு ஆக்சிஜன், நல்லா ஆக்சிஜன் வாங்க மாட்டோம். அதனால ஸ்மெல்ல வருது, நல்லா நடக்க முடியல, இருக்க முடியல, சாப்பிட முடியல. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 150க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆரணி அருகே அதிமுக பிரமுகரின் வீட்டில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 டன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஜப்பாது மலையில் இருந்து திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் வழியாக செம்மரக்கட்டைகளை கொண்டு வந்து குடோனில் பதுக்கி வைப்பதாகவும் பின்னர் ஆந்திர மாநிலத்திற்கு கடத்திச் செல்வதாகவும் சிறப்பு புலனாய்வு காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து கண்ணமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மேல்நகர் கிராமத்தில் அதிமுக பிரமுகர் MC ரவி என்பவரின் வீட்டில் சிறப்பு புலனாய்வு காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் இணைந்து சோதனை நடத்திய போது 2 டன் அளவுக்கான 106 செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான விசாரணையில் கடந்த 2 ஆண்டுகளாக ரவி வெளியூரில் வசித்து வருவதாகவும் அவரது அண்ணன் மகனான ரமேஷ் வீட்டை பயன்படுத்தி வந்ததும் தெரிய வந்துள்ளது. ரமேஷ் மீது ஏற்கனவே செம்மர கடத்தல் தொடர்பாக ஆந்திர மாநிலத்தில் வழக்கு இருப்பதாக கூறப்படும் நிலையில் தலைமறைவான ரமேஷை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழ்நாட்டில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் கைப்பற்றப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூலூர் கிணத்துக்கடவு மற்றும் வால்பாறை சட்டப்பேரவை தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். கோவை மாவட்டத்தில் பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் சூழலில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். உடன்பிறப்பே வா என்ற பெயரில் நடைபெறும் 1-to-1 சந்திப்பில் தொகுதிகளின் நிலவரம் குறித்து கேட்டறியும் முதலமைச்சர் ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறார். அந்த வகையில் கோவை மாவட்டம் சூலூர், கிணத்துக்கடவு மற்றும் வால்பாறை ஆகிய 3 சட்டப்பேரவை தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது கோவை மாவட்டத்தில் பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என திமுகவின் மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜிக்கும் நிர்வாகிகளுக்கும் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் SIR பணிகள் குறித்தும் நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விசாரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்குரிமையை பெற பீகாரில் உள்ள வாக்காளர் பட்டியல் பிரதியை அளிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
தமிழ்நாட்டில் நடைபெறும் SIR-இல் 13 ஆவணங்களை அடைக்கலாம் என கூறியுள்ள தேர்தல் ஆணையம் 13வது ஆவணமாக இந்த ஆண்டு பீகாரில் நடந்த வாக்காளர் தீவிர திருத்த பட்டியலில் பெயர் இருந்தால் அந்த பிரதியையும் ஆவணமாக அழைக்கலாம் என குறிப்பிட்டுள்ளது. இது அடிப்படை அறிவுக்கே எதிரானது என திமுக MP இளங்கோ தெரிவித்துள்ளார். பீகாரில் ஜூலை மாதத்தில் சாதாரணமாக வசிக்கக்கூடியது என்று தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணி ஒருத்தரை வச்சுட்டு அதன் அடிப்படையில் அவர் நவம்பர் மாதம் அங்கே தேர்தலில் ஓட்டு போட்டுட்டு தமிழ்நாட்டில் நவம்பர் மாதம் நான் தமிழ்நாட்டில் சாதாரணமாக வசிக்கக்கூடியவன் அந்த அடையாள அட்டையாக காட்டலாம் அப்படின்னா அது சட்டத்துக்கு புறம்பா இல்லை, காமன் சென்ஸுக்கு எதிராக இருக்கு. இது தமிழ்நாட்டில் பாஜக செய்யும் சதி என கூறியுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வடமாநில தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கும் சென்னை, கோவை, ஈரோடு மாவட்டங்கள் உட்பட 41 தொகுதிகளை பாஜக குறிவைத்து செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு சாதகமா யார் யார் வாக்களிப்பாங்களோ அவங்களுக்கு வாக்குரிமை கொடுப்பாங்க. குறிப்பாக இஸ்லாமியர்கள், ஷெட்யூல்ட் இன மக்கள், டிரைப்ஸ் மக்கள், OBC, மைனாரிட்டி பீப்புள் இவங்களோட வாக்குகள்லாம் எடுப்பதற்காகவும் குறிவைத்து வேலை பார்க்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் எனவும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டார். சரி, அவருடைய விருப்பம் நிறைவேறட்டும். நான் இதுவரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கூட்டணியை பற்றி ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். ஏன்னா நாள் இருக்கு, 1.5 மாசம் இருக்கு, பார்த்துக்கலாம். பாஜக கூட்டணியில் விஜய் இணைவார் என சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கூறிய கருத்துக்கு நயினார் நாகேந்திரன் அளித்த பதிலே இது. நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் SIR-க்கு எதிராக வருவாய்த்துறை அலுவலர்களை திமுக அரசுதான் தூண்டி விடுவதாக குற்றம் சாட்டினார். இது வருவாய்த்துறை ஊழியர்களால் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. அவர்கள் திமுக அரசாங்கம் தூண்டி விட்டு வேலை பார்க்குது. வருவாய்த்துறை ஊழியர்களும் தலைமைச் செயலர் ஊழியர்களும் இன்னைக்கு பயங்கரமான கோபத்தில் இருக்கிறாங்க. உள்ளிருப்பு போராட்டம் வேற நடத்துறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அவங்கள தூண்டி விட்டு மிரட்டி பண்ணியிருக்காங்க. திமுகவுக்காக தேர்தல் வேலை பார்த்த பிரசாந்த் கிஷோரின் கட்சி பீகார் தேர்தலில் 2% வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளதாகவும் நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். 2026 தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை விசிக வைக்காது என்று அதன் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விசிகாவுக்கு எத்தனை தொகுதிகள் என்ற தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையின் போது இறுதி செய்யப்படும் என்று தெரிவித்தார். 2026 தேர்தலில் அது எங்களுடைய கோரிக்கையாக இருக்காது. அதை இப்போது நாங்கள் வலியுற மாட்டோம். இல்ல அந்த கோரிக்கை, அதாவது அந்த கருத்தை நாங்கள் கைவிடல. இந்த கோரிக்கையை 2026 தேர்தலில் நாங்கள் வைக்கிறோங்கிறது ஒரு பொதுவான அது நெகோசியேஷன், அது பேச்சுவார்த்தை நடக்கும்போது தொகுதி பங்கீட்டுல நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டுங்கிறத இந்த தேர்தல் நாங்கள் வைக்க மாட்டோம். அது ஒரு நிபந்தனையா வைக்க மாட்டோம். அதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்நிலையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விசிகாவுக்கு திமுக இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை வழங்கும் என்று விசிக MP ரவிக்குமார் நம்பிக்கை தெரிவித்தார். இரட்டை இலக்கத்திலே நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். 2026 தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் ரவிக்குமார் MP தெரிவித்துள்ளார். கடவுள் வழிபாட்டை விட கதாநாயகன் வழிபாடு புனிதமாகிவிட்டது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாடியுள்ளார். நீங்க சொல்ற ஒருத்தன் கேட்கிறான், தற்குறி கூட்டம்னு சொல்றீங்களே, எங்களை தற்குறியா வளர்த்தது யாருன்னு கேட்கிறான். இறை வழிபாட்டை விமர்சித்த அந்த இயக்கங்கள் திரை வழிபாட்டை போற்ற வச்சிருச்சு. கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு புனிதமானதுன்னு கட்டமைச்சிருச்சு. அது இப்ப அனுபவிக்குது. பீகாரில் கடைசி நேரத்தில் 10,000 ரூபாய் கொடுத்ததை விமர்சித்த சீமான் தமிழ்நாட்டில் 15,000 ரூபாய் கொடுக்க வாய்ப்புள்ளது என்றார். என்ன நேர்மையான கடைசி நேரத்தில் 10,000 பெண்கள் வங்கி கணக்குக்கு நீ பணம் போட்டு வாக்க பறிக்கிற, நீ என்ன நேர்மை பற்றி பேசுற? 5 வருஷம் ஆட்சி காலத்தில் கொடுக்காம இந்த தேர்தல் நேரத்தில் அறிவிச்சு கொடுக்குறீங்க தம்பி. அப்பதான் பாசம் வருது இல்லையா? அப்பதான் எங்களுக்கு பசி வறுமையெல்லாம் இருக்குது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப மோடி செஞ்சார்ல 10,000 போட்டார்ல பீகார்ல, நம்மால் 15,000 போடுறது கூட வாய்ப்பு இருக்கு. இருக்கு இல்லையா? இருக்கு. அதனால நம்ம அம்மாட்டெல்லாம் சொன்ன வங்கியில கணக்கு ஆரம்பிச்சு வச்சுக்கணும். மேலும் SIR குறித்து விமர்சித்த சீமான் இது வாக்கு திருத்தமாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். திருப்பதியில் சொர்க்கவாசல் திறப்புக்கு டிக்கெட் பெற வரக்கூடிய 27ஆம் தேதி முதல் முன்பதிவு செய்யலாம்.
வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி இந்த ஆண்டு திருப்பதியில் இலவச தரிசனத்திற்கு குலுக்கல் மூலம் பக்தர்களுக்கு டிக்கெட் வழங்கப்பட உள்ளது. கடந்த ஆண்டு இலவச தரிசன டிக்கெட் வழங்கும் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் உயிரிழந்தனர். இதனால் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசியையொட்டி சொர்க்கவாசல் திறப்புக்கான டிக்கெட்டுகளை ஆன்லைன் மூலம் வழங்க உள்ளதாக திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு தெரிவித்துள்ளார். டிசம்பர் 30ஆம் தேதி முதல் ஜனவரி 8ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு சொர்க்கவாசல் திறந்திருக்கும் எனவும் டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய நாட்களில் இலவச தரிசனத்திற்கான டிக்கெட்டுகள் ஆன்லைன் மூலமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதற்காக வரும் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை தேவஸ்தானத்தின் இணையதள பக்கங்களில் தங்களின் பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் எனவும் அவ்வாறு பதிவு செய்யும் பக்தர்களுக்கு டிசம்பர் 2ஆம் தேதி குலுக்கல் முறையில் இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படும் எனவும் கூறினார். ஜனவரி 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை வழக்கமான நடைமுறையில் சொர்க்கவாசல் வழியாக சென்ற பக்தர்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்யலாம் எனவும் 10 நாட்களில் 182 மணி நேரத்தில் 8 லட்சம் பக்தர்கள் வழிபாடு செய்ய அனுமதி அளிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். இந்த 182 மணி நேரத்தில் 164 மணி நேரம் சாதாரண பக்தர்கள் வழிபாடு செய்ய வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் நேரில் வரும் முக்கிய பிரமுகர்கள் தவிர வேறு யாருக்கும் VIP தரிசன அனுமதி கிடையாது எனவும் PR நாயுடு கூறினார். தாம்பரத்தில் இரக்கமற்ற முறையில் மாடியிலிருந்து நாய்க்குட்டிகளை அடித்து தூக்கி வீசி கொன்ற வடமாநில தொழிலாளி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சேலையூர் வேங்கை வாசல் சிவபூஷணம் நகரில் 3 அடுக்கு கொண்ட கட்டடம் ஒன்றில் கட்டுமான பணிகள் நடந்து வந்தன. இதில் வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வந்த நிலையில் அவர்களை பார்த்து மொட்டை மாடியில் இருந்த 2 நாய்க்குட்டிகள் குறைத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த வடமாநில தொழிலாளர் ஒருவர் 2 நாய்க்குட்டிகளையும் இரும்பு கம்பியால் தாக்கி மொட்டை மாடியிலிருந்து தூக்கி வீசி கொன்றார். இதை அருகில் இருந்தவர்கள் வீடியோ எடுத்த நிலையில் விலங்கு நல செயல்பாட்டாளர் விக்னேஷ் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து வீடியோவை ஆய்வு செய்த காவல்துறையினர் நாய்க்குட்டிகளை கொன்ற ராம் ஜுல்பிகர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்தது. தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்தை கண்டு வருகிறது. இந்நிலையில் 92,320 ரூபாயாக இருந்த ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1120 ரூபாய் குறைந்து 91,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 11,540 ரூபாயாக இருந்த நிலையில் 140 ரூபாய் குறைந்து 11,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையும் சரிவை கண்டுள்ளது. 1 கிராம் வெள்ளியின் விலை ஒரே நாளில் 3 ரூபாய் சரிந்திருக்கிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 170 ரூபாயாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,70,000 ரூபாயாகவும் உள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் CBI விசாரணை தொடரும் என்ற உத்தரவை திரும்பப் பெற கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றக்கோரி அவரது சகோதரர் இமானுவேல் ஆம்ஸ்ட்ராங் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி JK மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு CBI விசாரணைக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்தது. வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு தொடரும் எனவும் தெரிவித்தது. அதே சமயம் குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய வேண்டும் என்ற உத்தரவுக்கு தடை விதித்து கடந்த அக்டோபர் 10ஆம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் CBI விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்ற உத்தரவை திரும்பப் பெற கோரி தமிழ்நாடு அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கும்பகோணம் மாநகராட்சி ஆணையர் தரக்குறைவான வார்த்தைகளால் திட்டியதாக கூறி SIR பணியில் ஈடுபட்டிருந்த அங்கன்வாடி பணியாளர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் அங்கன்வாடி பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த பணிகளில் ஈடுபட்டிருந்த கொர்க்கை கிராமத்தை சேர்ந்த சித்ரா என்ற அங்கன்வாடி பணியாளரை திங்கட்கிழமை இரவு கும்பகோணம் மாநகராட்சி ஆணையர் காந்திராஜன் தொலைபேசியில் அழைத்துள்ளார். அப்போது ஒருமையில் பேசி தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சித்ரா அளவுக்கு அதிகமான மாத்திரைகளை வழங்கியதால் மயக்கமடைந்து கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆனா 200 ஃபார்ம் அந்த நைட்டுக்குள்ள நீ ஏத்தி ஆகணும், நீ ஏத்தலன்னா உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கறதுல அவங்களுக்கு நைட்டு ஃபுல்லா மன உளைச்சல் ஆயிடுச்சு. ஏன்னா 35 வருஷம் ஒர்க் பண்ணவங்க, அவங்க சீனியர் சிட்டிசனு, அவங்கள பண்ணோன்னா அந்த ஒரு வார்த்தை ஒருமையில பேசினதால அவங்களால தாங்கிக்க முடியல. அவங்க வீட்டுல 44 மாத்திரை சாப்பிட்டிருக்காங்க. அது தூக்க மாத்திரை இல்ல சார், வீட்டுல என்னென்ன மாத்திரை இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்டிருக்காங்க. இந்நிலையில் கும்பகோணம் மாநகராட்சி ஆணையரை கண்டித்து அங்கன்வாடி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஊழியர்களை தரக்குறைவாக பேசி தற்கொலைக்கு தூண்டியுள்ள ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். அதீத பணி நெருக்கடி காரணமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை புறக்கணிப்பதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. சென்னையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அந்த கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையன், அலுவலர்கள் இரவு பகலாக வேலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். மாவட்டங்கள் மிக கடுமையாக நெருக்கடி கொடுக்குறாங்க. இரவு பகலாக வேலை பார்க்க சொல்றாங்க. ஆக்சுவலா இது போன்ற நடவடிக்கைகள் பொதுவாக 6 மாத காலம் தேவைப்படும். ஏன்னா தமிழகத்துல 6.5 கோடி வாக்காளர் இருக்காங்க. இந்த 6.5 கோடி வாக்காளர்களும் 100% வீடு வீடா போய் செக் பண்ணணும்னு சொன்னா குறைந்தபட்சம் 6 மாசம். ஆனால் 1 மாத காலத்துல இந்த பணிகளை முடிக்க சொல்றாங்க. அப்ப இரவு 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் இந்த ஆட்கள் ஒர்க் பண்றாங்க. ஒர்க் லோடு தான் இதுல மெயின் கன்சர்ன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுக்கான அவகாசம் 30 நாட்கள் முடிக்கவே முடியாது. இப்ப கூடுதலாக எங்களுக்கு 1 மாத காலம் அவகாசம் சொல்லி கேட்டிருக்கோம். கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். இதுபோன்ற நடவடிக்கைகளை பயிற்சி கொடுப்பாங்க. இது அறிவிக்கப்பட்ட ஒரே வாரத்துல இந்த நடவடிக்கை ஆரம்பிச்சிருக்காங்க. இது சாத்தியப்படாது. இதற்கான உரிய பயிற்சி, பிஎல்ஓ பயிற்சி கொடுக்கணும், சூப்பர்வைசர் பயிற்சி கொடுக்கணும், எல்லாரும் பயிற்சி கொடுத்து பண்ண முடியும். 4வது பாத்தீங்கன்னா கூடுதல் பணியிடங்கள் கொடுக்கணும். இது போன்ற மேசிவ் எக்ஸசைஸ்ல நமக்கு அடிஷனல் ஸ்டாஃப் கொடுப்பாங்க. இது எதுவுமே கொடுக்கல. பிஎல்ஓக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு ஸ்டாஃப் போறேன்னு இருக்காங்க. பட் இது வரைக்கும் போடல. பணி புறக்கணிப்பால் எஸ்ஐஆர் பணிகள் முறையாக நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. திருமணம் முடிந்து சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெற்ற பிறகு பெண்மையின் கண்ணியம், சுயாட்சி மற்றும் அமைதியை நிலைநிறுத்துவதில் நீதிமன்றம் விழிப்புடன் இருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. கரூரை சேர்ந்த ராஜ் என்பவர் தன்னுடைய மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை தொடர்ந்து கடந்த 2014ஆம் ஆண்டில் நீதிமன்றத்தில் விவாகரத்து பெற்றார். இவர்களின் ஒரே மகன் விகாஷ் தந்தையுடன் சென்ற பிறகு இருவரும் தனித்தனியே திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். இதனிடையே சிறுவனை பராமரித்து வரக்கூடிய தந்தை வழி தாத்தா விகாஷின் பராமரிப்புக்காக தாயாரிடமிருந்து நிதி பெறக்கூடிய நோக்கத்துடன் கரூர் குடும்பநல நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். கரூர் நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்த நிலையில் சிறுவன் விகாஷ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது குழந்தையின் இயற்கையான பாதுகாவலர் தந்தை உயிருடன் இருக்கும்போது குழந்தையின் தாயாருக்கு எதிராக குழந்தை சார்பில் வழக்கு தொடர தந்தை வழி தாத்தாவுக்கு உரிமை இல்லை என்ற கரூர் நீதிமன்றத்தின் உத்தரவு சரியானதுதான் என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். அமைதியாக மறுமணம் செய்து கொண்ட மருமகளுக்கு எதிராக மாமனாரின் மறைந்திருக்கக்கூடிய பகைமையை வெளிப்படுத்த குழந்தை ஒரு பழிவாங்கக்கூடிய கருவியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். திருமண பிரச்சனைகளை சட்டப்பூர்வமாக தீர்த்து கண்ணியத்துடன் வாழ்க்கையை மீண்டும் அமைத்த பிறகும் மீண்டும் பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய தொடர்ச்சியான பாதிப்புகளை நீதிமன்றம் மறந்துவிடாது என்றும் நீதிபதி தெரிவித்தார். கர்நாடகாவில் மேகதாது விவகாரத்தில் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேகதாது அணை தொடர்பான புதிய விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு அனுமதி அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் காவிரி நதிநீர் வாரிய இயக்குநர்கள் மற்றும் அதிகாரிகளின் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். திட்ட அறிக்கையில் தேவையான மாற்றங்களை செய்து உரிய அதிகார மட்டங்களிடம் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அவர் கூறினார். Court's decision, so we have to take it forward. We will prepare a new plan of action on this and we will submit to the CWC. இந்த திட்டத்திற்கான அலுவலகத்தை ஹரோபெல்லை பகுதியில் திறந்திருப்பதாகவும் முதன்மை பொறியாளர் அலுவலகத்தை ராமநகராவில் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேவையான அலுவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் டி.கே. சிவகுமார் கூறினார். எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக டெல்லியில் அடுத்த மாதம் மாபெரும் பேரணி நடத்தப்போவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகள் அவசர கதியில் நடத்தப்படுவதாக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நடைபெறக்கூடிய மாநிலங்களை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்களுடன் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், ஜனநாயகத்தையும் எதிர்க்கட்சிகளையும் அழிப்பதே தேர்தல் ஆணையத்தின் நோக்கமாக உள்ளதாக சாடினார். எஸ்ஐஆருக்கு எதிராக டிசம்பர் முதல் வாரத்தில்
ராம்லீலா மைதானத்தில் மாபெரும் பேரணியை காங்கிரஸ் நடத்த உள்ளதாக கே.சி. வேணுகோபால் தெரிவித்தார். இதனிடையே கேரளாவில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடைபெற இருப்பதால் தங்கள் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய எஸ்ஐஆர் பணிகளை ஒத்திவைக்க உத்தரவிடக் கோரி கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. மரண தண்டனையிலிருந்து வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை காப்பாற்ற வலியுறுத்தி சர்வதேச மனித உரிமை ஆணையத்தை நாட உள்ளதாக சர்வதேச நீதிபதிகள் குழு தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் அரசுக்கு எதிரான கிளர்ச்சியின் போது அத்துமீறல்களில் ஈடுபட்டதாக அந்நாட்டு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு வங்கதேச அரசால் அமைக்கப்பட்ட சர்வதேச நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவிலிருந்து ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இந்நிலையில் லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய அமைப்பான சர்வதேச நீதிபதிகள் குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ஷேக் ஹசீனாவுக்கு தன்னுடைய தரப்பு கருத்துக்களை எடுத்துரைக்க அவகாசம் வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிய வாய்ப்பு வழங்கப்படாமல் முறைகேடாக விசாரணை நடைபெற்றிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே ஷேக் ஹசீனாவின் வாழும் உரிமையை பாதுகாக்கவும் நேர்மையான விசாரணையை உறுதிப்படுத்தவும் தலையிடுமாறு சர்வதேச மனித உரிமை ஆணையத்தை நாட உள்ளதாக அந்த அமைப்பின் தலைவரும் டெல்லியில் உள்ள உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க முன்னாள் தலைவருமான அதிஷ் அகர்வாலா தெரிவித்துள்ளார். இதனிடையே அடுத்த மாதத்தில் மேற்கொள்ளவிருந்த வங்கதேச மகளிர் கிரிக்கெட் அணியின் இந்திய சுற்றுப்பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஷேக் ஹசீனா விவகாரத்தை தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் அறிவுறுத்தல்படி புதிய அட்டவணை வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனுஷின் மேலாளர் பெயரை சொல்லி சின்னத்திரை நடிகை மானியா ஆனந்த் கூறிய கருத்து சர்ச்சையான நிலையில் தவறான செய்திகள் பரப்பப்படுவதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். பிரபல சின்னத்திரை நடிகை மானியா ஆனந்த் சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசியவை திரையுலகில் பேசுபொருளாகியுள்ளது. நடிகர் தனுஷின் மேலாளர் ஸ்ரேயாஸ் என்று சொல்லி மர்ம நபர் ஒருவர் மெசேஜ் செய்து பட வாய்ப்பு தருவதாக சொன்னதாகவும் தனுஷுடன் அட்ஜஸ்ட் செய்ய கேட்டதாகவும் மானியா அந்த பேட்டியில் பேசியுள்ளார். அந்த வீடியோ வேகமாக பரவியதால் தனுஷ் மீதும் அவருடைய மேலாளர் மீதும் கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் விளக்கம் கொடுத்திருக்கூடிய நடிகை மானியா ஆனந்த் சில சேனல்கள் நடிகர் தனுஷ் சார்ந்த தவறான செய்திகளை பரப்பி வருகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த நேர்காணலில் தன்னை தொடர்பு கொண்ட நபர் தனுஷ் சார்பில் பேசுவதாக கூறியதாகவும் உண்மையில் போலி நபராக இருக்கலாம் என்பதையும் அவர் தன்னை ஸ்ரேயாஸ் என்று அறிமுகப்படுத்தி பட வாய்ப்புகளை வழங்குவதாக கூறியதாகவும் தான் தெளிவாக கூறியதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த எண்ணை தனுஷ் குழுவுடன் பகிர்ந்து அதன் உண்மைத்தன்மையை உறுதி செய்வேன் என்றும் கூறியிருந்ததாகவும் பதிவிட்டுள்ளார். உண்மையற்ற தகவல்களை பரப்பாமல் இருக்குமாறும் மானியா ஆனந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். அவதூறு கருத்துக்கள் தன்னை மிகவும் காயப்படுத்தியதாக நடிகை கயாடு லோகர் தெரிவித்துள்ளார். டிராகன் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நாயகியாக அறிமுகமான கயாடு லோகர் அடுத்து இதய முரளி உள்ளிட்ட படங்களில் நடித்து வருகிறார். நிகழ்ச்சிகள், பாட்டுகளில் பங்கேற்க லட்சங்களில் பணம் கேட்பதாக சமீபத்தில் கயாடு லோகர் தொடர்பாக வதந்திகள் பரவிய நிலையில் இதுகுறித்து அவர் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் வருத்தத்துடன் பேசியுள்ளார். அதில் இந்த கருத்துக்கள் தன்னை இவ்வளவு பாதிக்கும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை என்று கூறினார். மேலும் தன்னை பற்றி சிலர் இதுபோன்று பேசுகிறார்கள் என்று நினைக்கும் போது உறக்கமே வருவதில்லை என்றும் யாரை பற்றியும் இதுபோன்று தன்னால் பேசவே முடியாது என்றும் கயாடு லோகர் தெரிவித்துள்ளார். தன்னை குறிவைத்து ஏன் இதுபோன்ற அவதூறுகள் பரப்பப்படுகின்றன என்ற கேள்வி எழுவதாக கூறிய கயாடு, நடிகையின் வாழ்க்கையில் இதுவும் ஒரு அங்கம்தான் என்றாலும் இதனால் மனதளவில் பாதிக்கப்பட்டதாகவும் கூறினார். வாரத்தில் 72 மணி நேரம் வேலை நேரமாக இருக்க வேண்டும் என்று இன்போசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி மீண்டும் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பேசிய அவர் உழைப்பால் மட்டுமே வளர்ச்சி கிடைக்கும் என்றார். மேலும் தனது வாழ்க்கையில் கடுமையாக உழைக்காத எந்த தனிநபரோ சமூகமோ நாடோ முன்னேறியதை பார்த்ததில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் முதலில் வாழ்க்கையை பெற வேண்டும் என்றும் பின்னர் வேலை, வாழ்க்கை சமநிலை குறித்து கவலைப்படலாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தொடர்ந்து பேசிய நாராயணமூர்த்தி சீனாவில் 9-9-6 என்ற வேலை முறை இருப்பதாக தெரிவித்தார். அதன்படி வாரத்தில் 6 நாட்கள் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை பணி நேரம் என்றும் கூறினார். பிரதமர் மோடி கூட வாரத்தில் 100 மணி நேரம் வேலை செய்வதாக குறிப்பிட்ட நாராயணமூர்த்தி பணிக்கு செல்லும் இளைஞர்கள் இதனை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதே நேரம் பணியாற்றுவது தொடர்பாக நாராயணமூர்த்தி கூறியிருக்கும் கருத்து மீண்டும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. மனிதர்கள் ஒன்றும் இயந்திரங்கள் அல்ல என்று கூறிய நாராயணமூர்த்தியின் கருத்துக்கு எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. நாங்க திமுக கூட்டணியில இருக்கோம். ரொம்ப காலமா இந்த கூட்டணி இருக்கு. அதனால தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கு. தாவேக்காவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு ஜோதிமணி எம்பி அளித்த பதில்தான் இது. கரூரில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி எஸ்ஐஆர் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார். அப்போது தாவேக்கா தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கும் பதில் அளித்தார். விஜய் ஒன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல. அவர் 2010 தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து காங்கிரஸ் கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்புகளை குறித்து அவர் ஆலோசனை செய்திருக்காரு.
அது வந்து அது பல்வேறு காரணங்களால அப்ப நடக்கல. அதனால அவர் ஒண்ணு எங்களுக்கு தெரியாதவர் அல்ல, அவர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான். இதனிடையே விஜயுடன் கூட்டணி தொடர்பாக காங்கிரஸ் தரப்பில் எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையும் வேற எந்த கட்சியோடு எங்களுக்கு கிடையாது. நாங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில, இந்தியா கூட்டணியில உறுதியாக இருக்கிறோம். விஜய்க்கு கணிசமான வாக்குகள் வரும் என்பதை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அந்த வாக்குகள் சீட்டுகளாக மாறாது. தாவேகா தனித்து போட்டியிட்டால் காங்கிரஸ் அடங்கிய திமுக கூட்டணிக்கு சாதகம்தான் என்றும் கார்த்திக் சிதம்பரம் குறிப்பிட்டார்.